யாத்ராகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்துல வராதிருக்க கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்ல, நீ இறங்கி போய் நீயும் ஆரோனும் என்ன பண்ணுங்க, ஏறி என்னுடைய சமூகத்துக்கு வாங்க என்று சொல்லி அங்க சொல்லுகிறான். அநேக காரியங்கள் நம்ம இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்ல, எவ்வளோ நாள் மோசே தேவனோடு தனித்திருந்ததும் தேவ சமூகத்தில் அவன் பேசுகிறதும் அநேக காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு வந்து நான் பார்க்க முடிகிறது. நீங்கள் யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சம்பவத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ண மோசையும் ஆரோனை நோக்கி பேசுவார். பாக்கி நேரம் எல்லாம் மோசையை நோக்கி மோசையை நோக்கி மோசையை நோக்கி என்றே சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்லி, நீ ஆரோன் இடத்துல போய் இதை சொல்லு, இப்படி பார்வோன்ட்டு போய் பேச வேண்டும் என்று சொல்லி மோசையின் மூலம் அநேக காரியங்கள் என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஆரோன்ட்டு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்ல, நீ இறங்கி போய் நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. 2 பேரும் கூடி ஏறி வாருங்கள். அப்பொழுது இனி வரக்கூடிய நாட்கள், இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்க போகிறேன், 10 கட்டளைகளை கொடுக்க போகிறேன், 1000 தலைமுறைக்கும் உள்ள ஆசீர்வாதத்துக்கு உண்டான வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால 2 பேரும் ஏறி கூடி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். நீங்க வாசிங்க 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் 1000 தலைமுறைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசையும் ஆரோனும் என்னிடத்துல கூடி ஏறி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை ஆண்டுன்னு தெரியுமா? ஒரு தலைமுறைங்கிறது 40, 20லேருந்து 40, 20லேருந்து 30, 40 சொல்லுவாங்க. அதாவது ஒரு தலைமுறை என்பது ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் குழந்தையை பெற்றெடுக்கிறது தான் அவனுடைய அந்த தலைமுறை நாட்கள். அது 20 வயசுல இருக்கலாம், 25 வயசுல இருக்கலாம், 30 வயசுல இருக்கலாம், 40 வயசுல இருக்கலாம். அப்போ 1000 தலைமுறைனா எத்தனை 1000 ஆண்டுகள் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு உண்டான ஆசீர்வாதமான பிரமாணங்களை நான் உனக்கு கொடுக்க வேண்டும், நீங்க 2 பேரும் என்னிடத்துல ஏறி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியா. ஏன் மோசே மறந்துடுவானா? மோசேக்கு ஞாபக சக்தி இருக்காதா? மோசே தேவ பருவத்திலிருந்து 5 ஆகமங்களை மோசே தான் எழுதினான். ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியத்தையும் மோசே தான் எழுதினான். 5 ஆகமங்கள் இது எல்லாம் மோசே தான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பின் வரக்கூடிய சந்ததிக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டும் என்றால் 2 பேரும் கூடி ஏறி வாருங்கள். 2 பேரும் என்ன நமக்கு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுகிறது? மோசே என்றால் ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நல்ல திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய மனுஷன் மோசேனாலே நமக்கு எது ஞாபகம் வரும்? ஜெபம் ஞாபகத்துக்கு வரும். ஆரோன்றால் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆராதனை, பலி செலுத்துவது, தேவ சமூகத்தில் பலிகளை ஏறெடுப்பது, ஆராதனை நடத்துவது. இது 2 தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ மோசேயும் ஆரோனும் கூடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுங்க, நீ இறங்கி போய் மோசே நீயும் ஆரோனும் கூடி வாருங்கள், அதாவது ஜெபமும் ஆராதனையும் என்னுடைய சமூகத்தில் கூடி வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்க சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன் தலைமுறையாக என்னுடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபமும் ஆராதனையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாங்க ஆண்டவர் சொல்ல, மோசையும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் என்று சொல்லி. இப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் நல்லா தேவனை துதிச்சு பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நம்முடைய ஆராதனையும் ஜெபமும் இருக்குமா என்றால் தேவன் அந்த நாளுக்கு உண்டான வார்த்தைகளை கொடுத்து அந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய ஒரு
ஒரு விருப்பமாக காணப்படுகிறது. எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இதுல இருந்து நான் பார்க்க முடியும். நீ இறங்கி போய் ஜெபம் இறங்கி போய் ஆரோனி அங்க ஆராதனையும் கூட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்க ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடிகிறது. அப்ப நல்லா ஜெபிக்கிற மனுஷன் வாழ்க்கையில எப்படி இருக்கும் ஆராதனை? நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. ஒரு மனுஷனால ஆராதிக்க முடியல நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மனுஷன் வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொல்லி. ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்ன பண்ணும்? ஆராதனை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு தூபமாக நம்மளை மாற்றக்கூடியதா, இந்த ஜெபம் நம்மளை ஒரு பலியாக மாற்றக்கூடியதாக காணப்படும். நீங்க வாசிங்கன்னா 141 சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 141 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி அங்க தாவீது சொல்ல நான் பார்க்க. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று சொல்லி. இப்போ நம்மளோட வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கை நல்லா ஆராதிக்கிறது, தேவனை நல்லா ஆராதிக்கிறது, தேவ மகிமையை சுமக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இப்போ நம்மளோட வாழ்க்கையில ஜெபமும் ஆராதனையும் 2 கண்களை போல இருக்க வேண்டும். இன்னும் வேத வாசிப்பு நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. இது பேலன்ஸா இருந்தாதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்ம நன்றாக ஒரு பேலன்ஸா நம்ம வாழ முடியும். இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில பல குறைவுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நாம் பார்க்க முடிகிறது. இப்ப ஜெபமும் ஆராதனை நம்மளுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா மோசே ஜெபம் என்ன பண்ணும் என்றால் தேவ கோபாக்கினையை தடுத்து போடும், தேவ கோபாக்கினையை மாற்றி போடும். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க தாவீது பாருங்க, அவன் பத்சேபாவோட பாவம் பண்ணும்போது தேவ சமூகத்துல போய் விழுந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேவ சமூகத்துல விண்ணப்பிக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எல்லா கோபாக்கியங்களையும் தேவன் மாற்றி போட்டார். ஆனாலும் சில காரியங்களை தேவன் அனுமதிச்சு அவன் உணர வேண்டும். அவன் வாழ்க்கையில ஒரு மனம் கசந்து தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று சில காரியங்கள் தேவன் அனுமதிச்சு. ஆனாலும் அவன் வாழ்க்கையில வர இருந்த தேவ கோபாக்கினையை ஆண்டவர் அங்க மாற்றி போடுகிறவராக இருந்தார். அதான் மோசே நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களை அழிக்கும்படியாக தேவன் கோபமாய் எழுந்திருக்கும் போது மோசே திறப்புல நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, என் பேரை நீ கிரிக்கப்படும், என்ன நீ அழித்தப்படும், இந்த ஜனங்களை நீ அழிக்க கூடாது என்று சொல்லி அவன் தேவ சமூகத்துல நின்று திறப்புல நின்று ஜெபிக்கும் போது தேவன் தன்னுடைய கோபத்தை விட்டு அவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஜெபம் தேவ கோபாக்கினை நம்மளோட வாழ்க்கையை விட்டு மாற்றி போடக்கூடியதாய் காணப்படுகிறது. ஒருவேளை தேவ கோபாக்கினை நம்மளோட வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம காரியம் அவ்வளவு மோசமான காரியம், இவனுக்கு சாதாரண ஒரு மன்னிப்பை கொடுத்தா இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டான், இவனுக்கு ஆண்டவர் எப்போதுமே 2 காரியமா நமக்கு டீச் பண்ணுவாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒன்று ஃபர்ஸ்டா என்ன பண்ணாரு? தேரி கிளாஸ் எடுப்பாரு. நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது தேரி கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுமாரி தேரி, இந்த பிரசங்கம் காரியம், வாரம் சபைக்கு வரோம், பிரசங்கம், நம்ம வேதத்தை படிக்கும்போது தேவன் நம்மளோடு பேசுவோம், இதெல்லாம் தேரி கிளாஸ். இந்த தேரி கிளாஸ்ல நம்ம சரிப்படலைன்னா ஆண்டவர் அப்புறமா என்ன பண்ணுவார்? பிராக்டிக்கல்ல கொண்டு போவார். புரியுதா நான் சொல்றவங்களுக்கு? அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில பிராக்டிக்கல் கிளாஸ் அனுமதிப்பாரு. கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பாடு, கொஞ்சம் உபத்திரவத்தை போட்டு இவன் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் போது நான் உபத்திரவப்பட்டது நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்ப இந்த உபத்திரவம் தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணும்? பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வைக்கும். அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சில பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகளை தேவன் நம்மளோட வாழ்க்கையில அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அதன் பாதையில கடந்து செல்லும் போதுதான் அந்த பாவத்தை விட்டு நாம் முழுவதுமாக மனம் திரும்ப முடியும். நம்ம முழுவதுமாய் மனம் திரும்பி வந்தால்தான் தேவனால நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவர் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க முடியும். அதனால தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணியும் ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில தேவ கோபாக்கினை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபிக்கும் போது தேவ கோபாக்கினை மாற்றிப்படும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில தேவ கோபாக்கினை வெளிப்பட ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு ஆராதனை முக்கியமாக காணப்படுகிறது. அந்த தேவ சமூகத்திலிருந்து கோபம் பற்றி எழ ஆரம்பிக்கிறது.
எழ ஆரம்பிக்கும் போது மோசே உடனே ஆரோனை பார்த்து சொல்லுவான், தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் போட்டு நீ என்ன பண்ண வேண்டும், தேவ சமூகத்துல வந்து நில்லு என்று சொல்லி நிற்கும் போது மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஆரோன் என்ன பண்ணுவான், தூப கலசத்தை பிடித்து கொண்டு தேவ கோபாக்கினை எடுத்து. வாசிங்க அந்த பகுதியை. இப்ப எந்த அதிகாரம்? என்னாகும் 16:47 நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்க அக்கினி அதுக்குள் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையிடத்துல போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்று சொல்லி மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகியின் புத்திரன் நிமித்தம் அங்க ஒரு பெரிய ஒரு தேவ கோபாக்கினை எழும்ப ஆரம்பிக்கிறது. அங்க தேவ கோபாக்கினை எழும்பும் போது மோசே சொல்கிற ஆரோனை பார்த்து, நீ தூப கலசத்தை எடுத்து கொண்டு போய் தேவ சமூகத்துல நின்னு என்று சொல்லி அவன் சொல்லும் போது கடும் கோபம் என்று சொல்லி சொல்லான். ஆண்டவர் சாதா கோபப்பட்டாலே முடிஞ்சு போச்சு. இல்ல ஆண்டவர் கடும் கோபத்தோட வந்தார்னா என்ன போகும், முழு இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போய்விடும். ஆனாலும் தேவன் அங்கு தன் கோபத்தை விட்டு வெளியே வரும்படியாக அங்க ஆரோனுடைய அந்த ஆராதனை, ஆரோனுடைய பலிகள் போய் தேவ சமூகத்துல அந்த தூப கலசத்தை பிடித்து நிற்கும் போது தேவன் தன்னுடைய கோபத்தை விட்டு வெளியே வருகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் நாம் ஜெபிக்கும் போது தேவ கோபாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு மாற்றிப்போம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில தேவ கோபாக்கினை வெளிப்பட ஆரம்பிச்சால் தேவ சமூகத்துல போய் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு நான் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் கடும் கோபத்தை விட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், அவர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்தக்கூடிய நல்ல தேவன். அதனால்தான் இங்க 2 பேரையும் நீங்க கூடி ஏறி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில 2மே சரியாக இருக்க வேண்டும். ஜெப ஜீவிதமும் சரியாக இருக்க வேண்டும், ஆராதனையும் சரியாக இருக்க வேண்டும். ஆராதனை என்பது ஏதோ வெள்ளிக்கிழமை இங்க வந்து ஆராதிப்பது மாத்திரம் ஆராதனை கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை நான் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு ஆராதனையாய் மாறும்படியாக தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகள் நிமித்தம், ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆராதனையாக மாற வேண்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையை முழுவதுமாய் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2 நம்மளோட வாழ்க்கையில் இருக்காங்க. அதனால 2 பேரையும் மோசையும் ஆரோனும் என் சமூகத்தை வாங்கப்பா, இனி உங்களுக்கு தலைமுறைக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகள், ஏதோ இந்த 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனைகளோடு மாத்திரம் முடியல, அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். 23ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி 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 அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் அப்படியே தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே போவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது தேவன் நம்மளையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராக, நமக்கு வேண்டிய, நம்மளுடைய குடும்பத்துக்கு வேண்டிய, பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். அதனால்தான் 2 பேரும் கூடி ஏறி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல நாம் பார்க்க முடியும். ஆராதனைக்கு அநேகர் அந்த ஆராதனைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்று சொல்லி தெரியவில்லை. இன்னைக்கு ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் ஏதோ கொரோனா டைமில் நீங்கள் சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லி தான் ஆன்லைன் ஆண்டவர் அனுமதிச்சாரு. அதோட ஆன்லைன் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நமக்கு இன்னைக்கு சபைக்கு வரத்துக்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வச்சு, ஒருவேளை
நீங்க ஆஃப் ஷோர்ல இருக்கீங்க, டியூட்டியில் ஆஃப் ஷோர்ல இருக்கீங்க, உங்களுக்கு தோஹா இங்கே கத்தார் உள்ளுக்குள்ள வர முடியாது, ஆன்ஷோர் வர முடியாதுன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஓகே. ஆராதனைக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் வைத்திருந்த போதிலும் நம்ம ஆன்லைன்ல உட்காந்து அட்டன் பண்ணோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவருக்கு ஒரு நாள் அந்த ஆன்லைன்ல உட்காந்து, ஏன்னா இங்க ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள், கம் டு மை பிரசன்ஸ் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சமூகத்துக்கு நீங்க வாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடியாது. நான் ஆன்லைன்ல பார்த்துட்டேன், நான் அங்க உட்காந்து அட்டன் பண்ணிட்டேன், இங்க உட்காந்து அட்டன் பண்ணிட்டேன் சொன்னோம் என்றால் அது ஆராதனையாக மாறவே மாறாது. தேவ சமூகத்துல வந்து நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிச்சால்தான் அந்த ஆராதனை தேவனுக்கு உகந்த வாசனையாக அவருடைய சமூகத்துல கடந்து செல்லும். அதைதான் தேவன் அந்த நாட்கள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால நம்முடைய ஆராதனை காரியங்கள் எல்லாம் மிக மிக முக்கியம். ஏன்னா ஆராதனையில் என்ன நடக்குது என்று சொல்லி நாம் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் சபை கூடி வர வேண்டும்? ஏன் பவுல் சபை கூடி வரலை சிலர் விட்டு விட்டது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி ஏன் பவுல் சொல்கிறானா, ஆராதனை நாம் கடந்து வரும்போது தேவன் அங்க அசைவாடுகிறவராக இருக்கிறார், தேவன் அந்த இடத்திலே கடந்து வருகிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிற என்று சொல்லி, 2 பேர் 3 பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்க. அப்ப இந்த ஆராதனை என்பது நாம் தேவ சமூகத்துல வந்து ஒரு மனதோடு தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கும் போது, பாட்டு பாடி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது தேவன் இந்த இடத்துல அசைவாடுகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் இந்த இடத்துல கடந்து வரும், அவருடைய பிரசனம் இந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் நீங்க எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன், அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல நாம் பார்க்க முடிகிறது. இப்ப சபை கூடி வரும்போது அந்த இடத்துல தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அதான் சபையோட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் சபையாக இந்த இடத்துல ஒன்று கூடி ஒரு மனதோடு தேவனை துதிக்கிற அந்த நேரத்தில், அதனால ஆராதனை வந்து அள்ளல் தட்டக்கூடாது, ஆராதனை நம்ம அசட்டியா நிற்க கூடாது, அங்கங்க வேடிக்கை பார்க்கறது, தலையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் அசைவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், தேவ பிரசனம் அசைவாடி. பிள்ளைங்க அங்கங்க ஓடிதான், பிள்ளைங்களாம் நீங்க பார்க்காதீங்க, பிள்ளைங்க சத்தம் போட்டாலும் நீங்களாச்சு ஆண்டவராச்சு உங்களுக்கு முன்பதாக உங்க ஆராதனை பிரியப்படும்படியாக, உங்க ஆராதனையை அங்கீகரிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக சிங்காசனத்துல வீற்றுக் கொண்டிருப்பாருங்க. இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கறது, அங்க பார்க்கறது எதுவுமே இருக்கு, பயபக்தியோடு நடுக்கத்தோடு ஏதோ பாட்டை பார்க்கறது, இந்த லிரிக்ஸை பார்க்கறது மாத்திரம் கண்ணை திறந்துட்டு பாக்கி நேரமெல்லாம் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் நமக்கு முன்பதாக தேவன் நின்று கொண்டிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மளை விடுவிக்கும்படியாக நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பயத்தோடு கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆராதனைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய காரியம். ஆராதனை நேரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு இடம் தான் ஆராதனை நடக்கக்கூடிய இடம். இப்ப 2 பேர் 3 பேர் இருக்கும்போது தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப ஆராதனை என்பது, சபை கூடுதல் என்பது நம்மளை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக காணப்படுனா, 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறோம் அங்கே நான் வாசம், அங்கே நான் அசைவாடுவேன் என்று சொன்ன தேவன், கர்த்தரே ஆவியான, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். உண்மையிலே நம்மளுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் மாற ஆரம்பிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் காணப்படுகிறதோ அது எல்லா பகுதியிலும் தேவன் அப்படியே விடுதலையை கொடுத்து அனுப்புகிறவராக இருக்கிறார்.
நம்மளை விடுவிச்சு தேவன் அனுப்புகிறவராக இருக்காங்க. அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு வந்த வண்ணமாக நாம் திரும்பி போகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலே நம்முடைய ஆராதனை சரியில்லை என்று சொல்லி தான் அர்த்தம். நம்ம மற்றவர்களுக்கு நம்ம காரணம் காட்டுவதை விட என்னுடைய ஆராதனை சரியாக இருந்தால், என்னுடைய ஆராதனை தேவன் பிரியமாய் இருந்தால் என்னை தேவன் விடுதலையாக்கி அனுப்புவார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை சரியில்லைனா எந்த ஒரு விடுதலையும் நம்மளை தேவ கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தேவன் அசைவாடுகிற இடத்துல நாம் எல்லாம் திறந்த முகமாக அவருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறதில் கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தாமே நாம் மகிமையடைந்து மறுரூபப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நம்மளோட அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ போய் ஆரோனையும் கூட்டி கொண்டு வாப்பா. அந்த ஆராதனையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு, அந்த ஆராதனையில் அநேக காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக 2 பேரும் என் சமூகத்துக்கு வரும்போது 1000 தலைமுறைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நான் கொடுத்து அனுப்புகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்மளுடைய ஆராதனைலாம் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி எந்த ஒரு மென்டாலிட்டியில் நம்ம ஆராதனைக்கு வரோம். ஏதோ வெள்ளிக்கிழமை ஆனிச்சுன்னா ஒரு ஆராதனை போயிட்டு வரணும், வெள்ளிக்கிழமை தோறும் ஓய்வு நாளில் ஒரு ஆராதனையை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறோமா? இல்லை, என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன், என் தேவ ஜனத்தோடு என் சபையோடு சேர்ந்து நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன், நான் கழிவுற போகிறேன் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஒரு ஆசையோடு நாம் ஆராதனைக்கு ஓடி வரோமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி உங்க எண்ணங்கள் இருக்கிறது. ஆராதனைக்கு வருவது முன்பதாக உங்களுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கு என்று சொல்லி நீங்க பாருங்க. நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்கிறவராக இருப்பார். அவங்க செய்யக்கூடிய சின்ன ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்கிறவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில விடுதலை, ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே தான். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலையை கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராக இருப்பார். ஒவ்வொரு காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலையை கொடுத்து 2-3 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள மழை போல விசுவாசம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள், கிரியைகளை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாழ்க்கையில விசுவாசம் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில இன்னும் பலத்த காரியங்கள் தேவன் செய்ய முடியாக கொண்டு போகும். இதெல்லாம் எங்க இருக்கு? ஜெபத்திலையும் ஆராதனையிலும் இருக்கு. அந்த ஆராதனை நாம் நல்லா ஆராதிக்கிற பிள்ளையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் 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 நம்மளை அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா யாத்ராமம் 23ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். சேவிக்க கடவீர்கள் என்றால் இது நம்ம லைஃபே ஆராதனையாக மாற வேண்டும். தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியமாய் மாற ஆரம்பிக்கும் போது அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு மருந்தா மாறுங்க. நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில, நல்ல தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள, தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில அவங்க சாப்பிடுகிற சாப்பாட்டையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து அவளுடைய தேவன் அப்படிங்கிற விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். நீங்க அப்படியே கீழே வாசிச்சு போனீங்கன்னா அநேக ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் தேவனை இன்னும் நாம் என்ன பண்ண வேண்டும்? நல்லா உற்சாக இருதயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஆசையோடு ஆண்டோடைய சமூகத்துக்கு நாம் ஓடி வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இன்னும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், இன்னும் நான் அவரை துதிக்க வேண்டும், இன்னும் நான் அவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு வர ஆரம்பிக்கும் போது தேவன் நம் மத்தியிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நல்ல தேவனுடைய அசைவாடுகளை நாம் உணர முடியுங்க. எத்தனை பேர் நீங்க உணர்றீங்கன்னு தெரியல. தேவனுடைய அசைவாடுகள், தேவ பிரசனம், அவருடைய வஸ்திரத்தினால ஆலயம் நிரப்பப்படுகிறது, அவருடைய கரம் நம்மளை தொடுகிறது. எல்லா அனுபவங்களையும் ஆராதனையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் நீ இறங்கி போய் ஆராதனையை கூட்டிக்கிட்டு வா.
தேவன் அப்படியா என்ன பண்ணுகிறார்? நம் மத்தியில் அசைவாடுகிறவராக இன்னும் ஆராதனையில் என்ன பண்ணுவார்? தேவன் நம்மளை எச்சரிப்பார். தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் வாசிங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்களேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து எதை பிள்ளையை மாத்திரம் பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு ஏரோனுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி தேவ எச்சரிப்பை பெறக்கூடிய இடம் ஆராதனை. அந்த ஆராதனை நல்லா 1 மணி நேரம் நாம் தேவனை துதிச்சு பாடி ஆராதிச்சு தேவ விடுதலையை பெற்றுக்கொண்டு நாம் வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகள், எச்சரிப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியங்கள், திட்டங்களை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருப்பார். அதாவது போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஆராதனை நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மளோடு இடைபடுகிறவராக இருப்பார். அப்படியா தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர் வாசம் பண்ணுகிறவராக, அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொண்டு, தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் திரும்பி போகிற பிள்ளைகளாக இருப்போம். நம்மளுடைய ஆராதனை அப்படியாய் மாற வேண்டும். ஒரு நாளும் தேவன் வந்த வண்ணமாக யாரையும் திரும்பி அனுப்பவே மாட்டாருங்க. அவருடைய சமூகத்துக்கு ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையை ஒரு நாளும் அவர் வெறுமையாய் திரும்பி அனுப்ப மாட்டார். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? தேவன் அனுப்புகிறவராக அவர் இருக்கிறவராக இருக்க. அதனால்தான் நம்முடைய ஆராதனைகளுக்குள் இன்னும் நாம் ஆண்டவரே, இன்னும் நான் உண்மை எப்படி ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நான் என்னுடைய பலிகள் எப்படியா இருக்க வேண்டும், எங்களுடைய பாடல்கள் எப்படியா இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் தெரியப்படுத்துவாருங்க. எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை எல்லாம், என்ன பாட்டு பாடணும், எப்படியா பண்ணீங்க, உங்க தனி ஜெபத்திலையும் உட்காந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது நீங்க நல்லா துதிச்சு அப்படியே வாஞ்சா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சிருவீங்க. எங்கேயோ எப்பயோ கேட்ட பாட்டை நீங்க பாடி துதிக்க, அது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. அந்த பாட்டை பாடி என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போடுவார். அந்த பாட்டை நாம் பாடி துதிக்கும் போது நாம் தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தேவ நம்ம மத்தியிலே அசைவாடுதை நாம் உணர முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனைகள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது கர்த்தர் அதன்படி என்ன பண்ணுகிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மளை தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய ஆராதனை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ ஆராதனை தேவன் என்ன பண்ணுகிறார்? அசைவாடுகிறார், விடுதலையாக்குகிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுத்து தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் ஆராதிக்கிறவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டோடைய விருப்பம், ஒரு பிள்ளை தேவனை ஆராதிக்கணும், அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா எப்படியாப்பட்ட ஆராதனையை விரும்புகிறவராக, ஆராதிக்கிற மனுஷன் எப்படியாப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவனாக இருக்கிறார் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி நாம் தேவனை துதிக்க வேண்டும். அந்நிய பாஷையில நிரம்பி நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க
இருக்க வேண்டும். அதுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் தேவ சமூகத்தில் போய் நம்மளை தாழ்த்த வேண்டும். தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தல்லின ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ள வாஞ்சை இருக்கு, தாகம் இருக்கு, ஏக்கங்கள் இருக்கு. ஆனால் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள என்றால் நாம் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் நாம் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிய வேண்டிய பேசிக் காரியத்தில், பெரிய காரியத்தில் நான் சொல்லல, ஆண்டவருடைய பேசிக் என்ன சொல்றது உபதேசம், பேசிக் சத்தியத்துல நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறனால தான் இன்னும் நம்மளை ஆவியான் நிரப்பவில்லை. ஆவியானுடைய துணை கொண்டுதான் நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள கிரியை செய்கிறான். நம்முடைய இருதயத்தை, செத்து கிடந்த இருதயத்தை, பாவத்திலையும் சாபத்திலையும் நம்முடைய வாழ்க்கை செத்து கிடந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான நமக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள போட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்த உதவி செய்கிற ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியின் நிறைவுல நாம் வளர வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நம்மளை நிரப்புகிறவராக, இன்னும் நம்முடைய பாத்திரங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த ஆவியில நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஆவியோடு உண்மையோடு என்ன பண்ண வேண்டும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நல்ல அந்நிய பாஷையில் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்நிய பாஷைகள், நீங்க பாஷைகளை பேசுற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க பேசுங்க. உங்களுக்கு கூச்சப்படக்கூடாது. அந்நிய பாஷை நாம் பேசும்போது கூச்சப்படக்கூடாது. பக்கத்துல என்ன நினைப்பாங்க ஒன்றும் நினைக்க கூடாது. இது தேவன் கொடுத்த பாஷை. நீங்க பேசதான் நீங்க உங்க தனி ஜபத்துல பேசி பழக ஆரம்பிக்கும் போதுதான் ஆண்டவர் இன்னும் பாஷைகளை நமக்குள்ள போட ஆரம்பிக்கிறவராக இருப்பார். நல்ல நம்மளுடைய தனி ஜபத்தில் அந்த ப்ராக்டிஸ் பண்ண, நல்லா ஜபம் பண்ணி, நல்லா துதைச்சு பாடி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே உங்களுடைய பாஷைகளால் என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என் நாவில் இருக்கக்கூடிய கட்டுகளை அவிழுங்க என்று சொல்லி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சத்துருவுடைய கோட்டையெல்லாம் உடைய ஆரம்பிக்குங்க. இங்க உங்களுடைய ஆராதனை, அந்நிய பாஷையை நீங்க ஆராதிக்கக்கூடிய ஆராதனை தேசத்துல காணப்படக்கூடிய சத்துருவின் கோட்டையில தேவன் உடைக்க ஆரம்பிப்பார். அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கும் இந்த ஆராதனை சத்தம் எங்க போகும்? இந்திய தேசத்துக்கு போகும், இலங்கை தேசத்துக்கு போகும். நம்மளுடைய குடும்பம் எங்கே இருக்கோ, நம்மளுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்து, எல்லா சிறைச்சாலை அனுபவத்தையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? உடைத்து. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தில் என்ன பண்ணி தேவனை பாடி துதிச்சு ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பகலெல்லாம் நல்லா அடி ஊழியம் செஞ்சு அவங்கள பிடிச்சு நல்லா அடிச்சு கொண்டு தொழு மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க. 12 மணி நைட்டு 12, நல்லா தூங்குற நேரத்தில் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பாடுகள் வேதனைகள் இருந்தால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நல்ல நேரம் இந்த நேரத்தில் நான் தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சு பாடி ஆரம்பிக்கும் போது 2 பேர் அங்கே ஒருமனப்பட்டா என்ன பண்ணுவார்? நான் வாசம் ஆண்டவர் இறங்க ஆரம்பிக்கவும் பூமி குலுங்கத்தக்கதாக அங்கே குலுங்கி எல்லாருடைய கட்டுகளும் கலண்டுச்சு. சும்மா வேடிக்கை பார்த்தவன், பாட்டை கேட்டவன், இங்க என்ன நடக்குது என்று சொல்லி ஏளனமாய் பார்த்த மனுஷனோட வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளும் உடைய ஆரம்பிச்சிச்சு. சுத்தி இருந்த வேடிக்கை பார்த்தவனுடைய கட்டு உடைஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தை ஆண்டவர் விடுவிக்க மாட்டாராங்க. நம்ம இங்க நம்மளுடைய ஆராதனை தேசத்துல ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக, தேசத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கா. நம்ம ஜோஷப் சொன்ன வார்த்தையின்படி இங்க தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அங்க ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். அதான் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆராதனை மிக மிக முக்கியமான. ஒவ்வொரு இந்த பலிபீடத்துல யார் என்ன சொல்லலாம், யார் நான் தன் இஷ்டத்துக்குலாம் அந்த பலிபீடத்துல பேச முடியாது. இந்த பலிபீடத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா எனக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, அவ்வளோதான். என்ன பேசுகிறோம் அவர் தான் பேசிக்கிட்டு இருப்பார். சிலது எதுக்கு நான் வசனத்தை வாசிங்க, அந்த வசனம் மைண்டுக்குள்ளே இருக்கும், ஆண்டவர் நோட்டில் ப்ரிப்பரேஷனில் வந்திருக்காது. ஆனால் இந்த காரியத்தை சொல்லுங்குவார். ஜெபம் கோபாக்கினையை மாற்றும், கோபாக்கினை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது ஆராதனை என்ன பண்ணும், அதை மாற்றும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தேவன் பேசக்கூடிய காரியம் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு அட்டென்ஷனாக இருக்கும்போது ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும்போது நம்ம காதுக்கு வர வார்த்தை தேசத்துல போய் விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
இன்னும் அந்த ஆராதனை நம்ம என்ன பண்ண வேண்டும், அப்படியே உண்மை ஆவியோடு உண்மையோடு நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளை நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி நாம் நம்மளுடைய ஆராதனை இன்னும் நல்ல அபிஷேகத்தில் நிரப்பப்படும். நீங்கள் நல்லா ஆராதிக்கிறீங்க, நீங்கள் ஆராதிக்க நான் சொல்லவே மாட்டேன், குறை சொல்லவே மாட்டேன், நல்லா ஆராதிக்கிறீங்க. இன்னும் இதில் அடிஷனல் நம்ம ஆவியானவரை கலந்து நம்ம ஆவியில் நிரம்பி பக்கத்தில் இருக்கிற மூஞ்சிக்கு 4 அறை விட்டு ஓவராக பேசிட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா, வெளியில் அந்த சுற்றிக்கிட்டு பக்கத்தில் என்னென்ன ஆவில நிரம்பிட்டேன்னு சொல்லி ஓங்கி ஒரு கன்னத்தில் ஒன்று கொடுத்துட்டு நீனு ஆராதிப்பா, சும்மா நிற்கிறவனுக்கு ஒரு அறையை விட்டு நீனு என்ன பண்ணு ஆராதின்னு சொல்லி ஆராதிக்க வைக்க வேண்டும். 10 பேர் அடித்து அப்படி ஆராதனை நடத்துகிற பிள்ளையா இருக்கும். நல்ல ஆவில நிரம்பி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கையில் நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ள, நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி அது வர்றதுக்கு முன்னாடி அடுத்தது ஆயத்தம், அடுத்ததில் வரவங்களுக்கு. இப்போ நல்லா நம்ம அந்நிய பாஷையில் நிரம்பி நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அங்கே அசைவாடுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுகிறவராக. அதுதான் பேதுரு சொல்லும் போது நீங்கள் வாசிங்களேன், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக. எப்படியாப்பட்ட பலியா? ஆவிக்கேற்ற பலி. அதான் அந்நிய பாஷையில நிரம்பி நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அதில் மகிமைப்படி ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்மளை ஆசாரிய கூட்டமாக ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டே வர்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆராதனை அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் போயிட வேண்டும். இந்த ஆராதனை அப்படிதான் நம்மளை கொண்டு போவோம். இந்த ஆராதனை நம்ம நல்லா தேவனை மகிமைப்படுத்த 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 தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்குங்க. தேவன் நம்மளோட நம்மளை விட்டு பிரியாது. ஒரு சின்ன காரியம் செஞ்சு அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்தோன்னா நம்முடைய ஆத்மா துடிக்க ஆரம்பிக்கும், நம்முடைய ஆவி ஆத்மா துடிக்க ஆரம்பிக்கும். ஏன் எனக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணரமில்ல, நான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு சொல்லி நம்மளை அறியாமலே ஆத்மா ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை ஆராய ஆரம்பிக்கும். ஆராய்ந்து நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். இப்போ ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக தான் தேவன் நம்மளை முன்குறித்து தேவன் அப்படிதான் நம்மளை என்ன பண்ணுகிறார், கட்டி எழுப்புகிறவராக இருக்கு. அப்ப நாம் அந்நிய பாஷையில நிரம்பி நாம் ஆராதிக்க வேண்டும். அதான் யாத்திராமம் அந்த 19ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவா, அதையும் வாசிங்க. யாத்திராமம் 19:8. அதற்கு இல்ல 6வது வசனம், சாரி 6வது வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு தேசமாக தாங்கள் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். யாக்கோபை பார்க்கும்போது அவனை தனி மனிதனாக தேவன் பார்க்கவில்லை, அதனால அவன் பேரை மாத்துறார். இவன் தனி மனுஷன் கிடையாது, இவன் ஆசாரிய ராஜ்யம் என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பாரு. ஒரு மனுஷனாய் தேவன் பார்க்க மாட்டான். அந்த மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பார்த்து அந்த ஆசீர்வாதங்கள் மூலம் அவன் எப்படி பழுகி பெருகி இந்த பூமியில இருப்பான் என்று சொல்லி அதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. அப்ப நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய சந்ததிகளை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம நல்லா தேவனுக்கு பிரியமாய் நாம் தேவன் பலிகளை செலுத்தி ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்மளுடைய சந்ததி அதன் பாதையில கடந்து வருங்க. நம்மளுடைய சந்ததியை தேவன் இந்த பரிசுத்த ஜாதியாக மாற்றிக்கிட்டே வருவார். நம்ம பிள்ளைகள் எங்கே போனாலும் எங்கே போய் தவறுனாலும் பாவத்தை விழுந்தாலும் தேவன் மீண்டும் எடுத்து நிறுத்தி அந்த பரிசுத்த ஜாதியாய் தேவன் கொண்டார். பாவம் செய்யாத மனுஷன் இல்லை, பாவத்தில் விழுந்து ஆண்டவர் என்ன தூக்கி எடுக்கிறவராக இருப்பார், எடுத்து தேவன் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அதனால பரிசுத்த ஜாதியாய் நம்மளுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆராதனையில் ஒரு மறுரூபம் வர வேண்டும்.
நம்ம நல்ல தேவனுக்கு பிரியமான ஆராதனை செலுத்த ஆரம்பிக்கும் போது இந்த ஆராதனை வாசனை தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுடைய சந்ததிக்கு அவர் கடத்தி கொண்டு போகிறவராக இருப்பார். இதோட முடிஞ்சாது, என் பிள்ளை இப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சான், அவனுடைய பிள்ளைகள் இப்படியாப்பட்ட பலிகளை எனக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அபிஷேகத்தை தேவன் சந்ததி மேல என்ன பண்ணுவா, என் ஆவியை உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை உன் சந்ததி மேல் வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன். நமக்குள்ள என்ன அபிஷேகம் காணப்படுகிறது அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து போகும். நீங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளாக, நல்லா தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அது அப்படியே சந்ததிக்குள்ள கடந்து போகுங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. உங்களுடைய ஆராதனையின் மூலம் ஆண்டவன் அப்படிங்கிறார் சந்ததியோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னுடைய ஆவியம் என்னுடைய அபிஷேகத்தை நான் பண்ணுவேன், உன்னுடைய பிள்ளைகளில் இருக்கும், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் அந்த துதியின் சத்தத்தை நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. இப்போ இதோ நம்ம ஆராதனை நம்ம இதோ ஒரு சாதாரண ஒரு காரியமாய் நினைக்கிறோம். அந்த ஆராதனை தேவன் மகிமைப்படும்படியாக நாம் ஆராதிச்சோம் என்றால் அது சந்ததி சந்ததி சந்ததியாய் கடந்து செல்லக்கூடியதாய் காணப்படுகிறது. சந்ததி இல்லைனாலும் சந்ததியை கொடுத்து தேவன் என்ன பண்ணுவார், அவர்கள் வாயிலிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ஒரு நம்ம வாயிலிருந்து நம்மளுடைய ஆராதனை தேவன் விருப்பமாயிட்டாரு வச்சுங்களேன், ஆண்டவர் சந்ததி அவர் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவாருங்க. எல்லாமே நம்மளுடைய கீழ்ப்படிதல், நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமே, நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமே இருக்கு. நம்ம சரியில்லைன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா. அதனால்தான் நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வேதத்தை மறக்காதபடிக்கு, அவருடைய பிரமாணங்களை மறக்காதபடிக்கு நாம் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் சந்ததிகளை தேவன் தன்னுடைய கையில எடுத்து அவர் நடத்துகிறவராக இருக்கு. அதனால இன்னும் ஒப்பு கொடுங்க, இன்னும் ஆராதனை முக்கியத்துவப்படுத்துங்க, இன்னும் நான் என்ன ஆயத்தத்தோட கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல கேளுங்க. இந்த ஆராதனைக்கு என்னிடத்துல என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே இன்னும் குறைபாடு உண்டு, எந்தெந்த பலி அது ஊனாக காணப்படும், நொண்டியாய் காணப்படுகிறது, இன்னும் எந்த பலியில நாளை எழும்ப முடியாமல் இருக்கு என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அழகா சொல்லி, ஆண்டவர் மாரி கற்றுக் கொடுக்க வேற யாருமே கிடையாது. நல்ல ஒரு டீச்சர் ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுப்பா. நீங்க கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காந்து என்னை உடைங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை மறுரூபப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவர் கையில எடுத்தாருன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ அழகா நமக்கு டீச் பண்ணுவாருங்க. அவ்வளோ அழகா தேவன் நம்மளை வணைந்து கொள்ளுகிறவராக இருக்கு. அதனால அவர்கிட்ட போய் நீங்க கேட்கும் போது ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, இன்னும் உங்களோட ஆராதனையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்தது இந்த ஆராதனைக்கு நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஆயத்தம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாட்டும் முக்கியம். ஆராதனையில என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், ஆராதிக்கிறவன் எப்படியாப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம், ஆராதனைக்கு வேண்டிய ஆயத்தம் என்ன என்பதை நாம் பார்க்கிற பிள்ளைகளாக. ஏன்னா அந்த ஆயத்தத்தோட தேவ சமூகத்தில் நின்னோம்னா அந்த ஆராதனையே வித்தியாசமாக இருக்கும். நீங்க வாசிங்கன்னா யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிங்களேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்து போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரதிட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். வேணாம், அப்ப தேவன் இறங்கக்கூடிய இடம் அந்த சீனாய் மலையின் மேல் தேவன் இறங்குவார் என்றால் அந்த தேவன் இறங்குவதற்கு முன்பதாக ஜனங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிருக்க வேண்டும், ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்க வேண்டும், தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லி எத்தனை நாள் ஆயத்தப்படுத்த வேண்டுமா, 3 நாளைக்கு முன்னாடி ஆயத்தமாக வேண்டுமா. நம்ம எத்தனை நாள் ஆயத்தம் ஆகிறோம்,
நம்மளுடைய ஆயத்தை எங்கேயே தொடங்கணும்? புதன்கிழமையே தொடங்கணும். அதனால தான் ஆண்டோடைய கிருபையினாலும் புதன்கிழமை நமக்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு ஜபத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி இந்த புதன்கிழமை நமக்கு செட் ஆனிச்சுன்னு தெரியல, அதுவா செட் ஆனிச்சு. ஆனால் 3 நாளைக்கு முன்பதாகவே புதன் வியாழன் 2 நாள் ஆயத்தம், 3ஆவது நாள் ஆராதனை நாள். அப்ப நல்ல தேவ சமூகத்துல உட்கார்ந்து இந்த ஆராதனைக்காக வாரத்துல ஒரு நாள் உபவாசம் முடிஞ்ச ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகள் வியாழக்கிழமை உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க வேண்டும். ஒவ்வொருடைய பேரை சொல்லி அவங்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க என்று சொல்லி நாம் செபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த ஆயத்தத்தோடு வரும்போது அங்கே அசைவாடுகிறவராக இருக்கப்படுற 3 நாளைக்கு முன்பதாகவே நமக்குள்ள ஒரு ஆயத்தை, நமக்குள்ள ஒரு விருப்பம், நமக்குள்ள ஒரு வாஞ்சை எழும்ப ஆரம்பித்து விட வேண்டும். அந்த ஆயத்தத்தோட நம்மளோட வஸ்திரங்களை எல்லாம் துவைச்சிட்டு ஆலயத்துக்கு வரும்போது அந்த நீட்டா வரணும். ட்ரெஸ்ஸிங், ஆலயத்துக்கு வரதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு இருக்குங்க. இஷ்டம் போல டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு லெகின்ஸை போட்டுக்கிட்டு அவங்களையும் சொல்லணும்ல, அப்படிலாம் ஆலயத்துக்கு வரும்போது ட்ரெஸ்ஸிங் கோடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்ல தலையை சீவி நகத்தை வெட்டி முடியை வெட்டி இதெல்லாம் நமக்குள்ள ஆயத்தம் காணப்பட வேண்டும். ஏன்னா தேவாதி தேவன்ங்க, ராஜாதி ராஜா, அண்ட சராசங்களை சிருஷ்டித்த தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், அவ்வளவு மகிமையான தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த ஆயத்தம் இருக்க வேண்டும், நமக்குள்ள அந்த நீட்னஸ் இருக்க வேண்டும், கிளீனா வர வேண்டும், பரிசுத்தமாய் வர வேண்டும். அதனால இங்க சொல்லுகிறார், நான் சீனாய் மலையின் மேல் வந்து இறங்கும் என்பதற்காக உன் ஜனங்களை நீ ஆயத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க ஜனங்களுக்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தேய்த்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி நீட்டா தேவ சமூகத்தில் நிற்கணும். அது தேவன் விரும்புகிறவராக இருக்கு. அந்த 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 ஆயத்தத்தோடு நாம் வருகிற பிள்ளைகளா, ஏன்னா தேவன் அசைவாடக்கூடிய இடம் அந்த இடம். அந்த ஒரு ஆயத்தத்தோட வர வேண்டும், பரிசுத்தத்தோடு நாம் கடந்து வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க வாசிங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்முடைய ஆராதனையில் தேவன் கடந்து வந்து நாம் தேவனை தரிசிக்க வேண்டும், அவரை முகமுகமாய் நாம் பார்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் அடிக்கடி நம்ம இருதயத்தை என்ன பண்ண வேண்டும்? தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிறுத்தி வைத்து பார்த்து நாம் சுத்திகரிக்கிற பிள்ளைகள். ஏன்னா வேதம் சொல்லி இருதயம் கிறுக்கும் மகா கேடும் நிறைஞ்சது என்று சொல்லி அநேக காரியங்கள் இந்த வேதம் இந்த இருதயத்தில் நிரப்பப்பட்டு இருக்கு. நாம் பார்த்த சிறு வயதிலிருந்து நம் வாழ்க்கையில பார்த்து பழகின எல்லா காரியங்களும் என்ன இருக்கும்? நம்முடைய ஆத்துமால இருதயத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும். ஒவ்வொரு காரியத்தை எது எல்லாம் தேவனுக்கு பிரியமோ அதெல்லாம் நம்மளை விட்டு எடுத்து போடுகிற பிள்ளைகளாக, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் ஆராதனை கடந்து வர வேண்டும். அதுக்கு தான் அந்த ஆயத்தம். ஒரு நாள் உபவாசம் இருந்து, வியாழக்கிழமை உபவாசம் இருந்து, ஒருவேளை டியூட்டிக்கு போறீங்களா, நீங்க நைட்டு இருங்க. நைட்டு 6லேருந்து காலைல 6 மணி வரையும் உபவாசம் என்று சொல்லி நைட்டு நீங்க எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் படுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் உட்காந்து தேவ சமூகத்தில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நல்லா ஜெபம் பண்ணிட்டு உங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த பாவங்கள் விட வேண்டுமோ அதெல்லாம் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இதுல எல்லாம் எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க என்று சொல்லி ஒரு சுத்திகரித்து கொண்டு நீங்க தேவ சமூகத்துக்கு நீங்க கடந்து வர வேண்டும். அந்த இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அந்த 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 ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் நம்மள்ட்ட இருக்கணுங்க. பிசாசை எதிர்த்து, இச்சைகளை எதிர்த்து, பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஸ்பிரிட் நம்மள்ட்ட இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் நம்ம அதை எதிர்த்து போராடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் போதுதான் இப்படியாப்பட்ட காரியத்திலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்க வாசிங்கன்னா இந்த யாத்ராமம் 19ஆம் அதிகாரத்துல அங்க ஆண்டவர் சொல்ல நான் பார்க்க முடியும். 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி
தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தேவ சமூகத்தை கடந்து வருகிறோம். அந்த பரிசுத்தத்தோடு ஒரு ஆயத்தத்தோடு நாம் கடந்து வந்தோம் என்றால் அந்த இடத்துல தேவன் அசைவாடுவார். நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். முகமுகமாக நாம் அவரை என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். ஆண்டவரை தரிசிக்க முடியுமா? முடியாதா? உண்மையில அந்த வாஞ்சையும் தாகமும் பரிசுத்தமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவராய் நம்ம தரிசிக்க முடியுங்க. நம்ம அவரை பரலோக தரிசனத்தை கொண்டு போவாரு. சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்ப பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளுக்கு தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் விரும்பக்கூடிய பரிசுத்தம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கா. அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே கடந்து வர ஆரம்பிச்சுச்சுன்னா உண்மையிலே ஆண்டவர் இன்னும் நம்மளுடைய ஆராதனையில் அவர் மகிமைப்படுகிறவராக, மகிமையான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதான் பவுல் சொல்லும் போது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டி இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நல்ல பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க தான் ஆசாரியர், நீங்க தான் பலி, நீங்க தான் ஆரோன், நீங்க தான் அந்த பலியுமா இருக்கிறீங்க, நீங்க தான் மோசையுமா இருக்கிறீங்க. உங்களை கொண்டாந்து தேவ சமூகத்துல வைக்க வேண்டும். உங்களை கொண்டாந்து தேவ சமூகத்துல வைத்து ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்க. ஆராதனை என்பது உண்மையிலேயே அர்ப்பணத்துல முடியறதான் ஆராதனை. நம்மளை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய ஆராதனையில் காணப்படுகிற அர்ப்பணிப்போடு நாம் தேவ சமூகத்தில் வந்து நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த இடத்துல தேவன் அசைவாடுகிறவராக, அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிறவராக, அந்த ஆராதனையின் சத்தத்தை தேவன் நம்முடைய சந்ததிகள் மூலம் கேட்க செய்கிறவராக ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதனால நமக்குள்ள ஒரு ஆயத்தத்தோடு நாம் கடந்து வரும், பரிசுத்தத்தோடு நாம் கடந்து. அதான் ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் 2 பிரமாணங்களை கொடுப்பாரு. அதில் முதலாவது பிரமாணத்தை ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். நீங்க வாசிங்க, மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஆராதனை. இதுதான் ஒரு புத்தியுள்ள ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நாம் தேவனுக்கு உற்சாகமாய், நீங்க ஆண்டவர் சொல்லும் போது யாத்ராமம் 23ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனத்தை வாசிங்களேன். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்லுவாரு.
உன்னுடைய அறுவடையில முதற் பலனை எடுத்து வை. உன் மாடுகள் என்ன பண்ண வேண்டும்? முதற் பலனை எடுத்து வைத்து நீ என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது வெறும் கையாய் நீ வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி நான் பார்க்க முடியப்ப நல்ல காணிக்கையில் நான் தேவ சமூகம். அதுதான் நம்ம வந்து ஆண்டவர் இந்த பூமியில பிறந்த போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல காணிக்கையில கொண்டு வந்து வைத்து தேவனை அங்க தேவனை ஆண்டவரை தொழுதுகொள்ள நாம் பார்க்க முடியுது. அவர்கள் ஆண்டவர் எச்சரிப்பை பெற்று வேற வழியாக கடந்து சென்றார். வெறும் கையா நாம் தேவனோடு வரக்கூடாது. காணிக்கையும் நாம் கொண்டு வர வேண்டும், ஆத்மாவையும் பிடிச்சிட்டு வரணும். எப்படி வரணும்? காணிக்கையும் கொண்டு வரணும். வரும்போது கூட ஒரு ஆத்மா. நான் மட்டும் வருவேன், நான் மட்டும் போவேன்னா உண்மையிலே அது ஆண்டவருக்கு ஒரு ஆத்மாவை பிடிச்சு கொண்டு வந்து ஆண்டவர் காணிக்கையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ஆண்டவர் மகிமைப்படுவாருங்க. இன்னும் உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் பெருக்கிறவராக. ஏதோ ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இப்போ புது ஆத்மா நீங்க கொண்டு வரீங்கன்னா, இப்போ யாராவது கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு வெளியில ஒரு ஃபார்ம் இருக்கு. புதுசா வரவங்க அவங்க பேரை எழுதி, அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, யார் அவங்கள கூட்டிட்டு வந்தா, அந்த யாரு கூட்டிட்டு வரீங்களோ உங்க பேரை எழுதி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி என்கிட்ட அந்த ஆத்மாவை கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் அதில் ஜெப குறிப்பு எழுதுங்க. அந்த ஜெப குறிப்பெல்லாம் நாங்கள் எழுதி வச்சு ஜெபிக்கிறோம். அதனால புதிய ஆத்மா நீங்கள் கூட்டிட்டு வரும்போது நீங்கள் அந்த ஃபார்மை எடுத்து ஃபில்அப் பண்ணி அந்த ஆத்மாவை என்னிட்ட கொண்டு வந்து இவங்க இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பும்போது அந்த ஆத்மா ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஆத்மாவாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாய் தொடப்படுவார்கள். அவருடைய ஜெப காரியங்களுக்காக நாம் அது தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். என்ற எக்ஸலில் ஒரு பெரிய ஃபார்மே இருக்குது. யார் புதுசாக வந்தாங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய ஜெப குறிப்பு என்ன என்று சொல்லி எல்லாவற்றையும் எழுதி வைத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதனால புதிய ஆத்மாவை நீங்க வெறுங்கையா தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளை நீங்க கூட்டி கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விடும்போது ஆண்டவர் அதையும் ஒரு ஆராதனையை பார்க்கிறவர். அதே நேரத்தில் நம்மளுடைய காணிக்கையும் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கிறேன். நான் வந்து காணிக்கை தசமபாத்தை குறித்து நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. அதனால அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, காணிக்கை குறித்து அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில, எங்கே அனுப்புறீங்கன்னு தெரில. நல்ல சபைக்கு நல்ல ஆத்ம பாரம் உள்ள ஊழியத்தை கொடுங்க. நல்ல கிராமத்து சபைக்கு நீங்கள் செய்யுங்க, நோ ப்ராப்ளம். நல்ல வசதி படைத்த ஊழியத்துக்கு அனுப்பாதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பாரம்பரிய சபையில் வந்தீங்கன்னா நல்ல கோபுரம் கட்டது உங்கள் ஆலயத்துக்கு காணிக்கை அனுப்புனீங்கன்னா உண்மையில அது ஆசீர்வாதம் இருக்காது. ஆடம்பரத்துக்கு உங்க காணிக்கையை நீங்க அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. தேவைக்கு உங்க காணிக்கை அனுப்பப்பட வேண்டும். எங்கே தேவை இருக்கிறது, மிஷினரி ஊழியம் இருக்கா, அதுக்கு அனுப்பி கொடுங்க. நம்மளோட சபையில மிச்சம் வர காணிக்கை எடுத்து நம்ம வந்து நார்த் இந்தியாவில் மிஷினரி ஊழியம் பண்ணுறோம், நேபாளில் மிஷினரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மெயின் சபையில் இங்கேருந்து அந்த மெயின் சபைக்கு போகும்போது இந்த மிஷினரி ஆஃபரிங் மெயின் சபைக்கு போகும்போது நார்த் இந்தியா மிஷினரி ஆஃபரிங் மிஷின் இருக்குது. நார்த் இந்தியா சபைகளை கட்டியிருக்கோம், நேபாளில் சபைகளை கட்டியிருக்கோம், ஆப்பிரிக்காவில் வந்து ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காணிக்கையும் யாருடைய எதுவுமே யாருடைய பைக்கும் போகிறது கிடையாது. எல்லாமே தேவனுடைய காரியத்துக்காக போகிறது. இப்போ உங்களுடைய காணிக்கை அதுவும் ஒரு ஆராதனையில் ஒரு பகுதி. காணிக்கை என்பது ஆராதனையில் ஒரு பகுதி. அந்த காணிக்கையை கொண்டு வந்து நீங்க தேவ சமூகத்தில் செலுத்தும் போது, உற்சாக இருதயத்தோடு நீங்க தேவ சமூகத்தில் செலுத்தும் போது, அதன் மூலம் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அநேகரை ரட்சிப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிறவராக இருப்பார். ஆனால் நீங்க நல்லா பெரிய சபையில கொடுத்து ஆடம்பரமான காரியம் செய்வதற்கு கொடுத்தீங்கன்னா உண்மையில அதனால வரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வராது. நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லை, இது சத்தியம். அதனால நல்ல கஷ்டப்படுகிற சபைக்கு மிஷினரி ஊழியர்கள் கொடுங்க, நோ ப்ராப்ளம். நமக்கு அநேக தேவைகள் இருக்கு, ஆண்டவர் அந்த தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அதனால உங்களுடைய காணிக்கை நீங்க வெறுங்கையாய் வராதபடிக்கு உங்க காணிக்கையில கொண்டு வந்து நீங்க பலிபீடத்துல வச்சு நீங்க ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த ஆராதனை தாங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய ஆராதனை இப்படியாப்பட்ட ஒரு ஆராதனையை மாற வேண்டும். இன்னும் நாம் தேவ சமூகத்தில் இன்னும் நம்ம ஆண்டவர் இந்த ஆராதனைக்குள்ள வந்து நம்ம ஆராதனை விட்டு போனாலும் அந்த பிரசன்ஸ் நம்மளை விட்டு போகாது. நீங்கள் நைட்டு போய் வீட்டில் படுத்தாலும் அந்த ப்ரெசன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த பாடல் சத்தம் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும். எதுக்கு இவ்வளோ ட்ரம்ஸை வச்சு அடிக்கிற அந்த காது என்ன பண்ணும், வாரம் ஃபுல்லாக அந்த பாட்டு உங்கள் காதில் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இவ்வளோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணுறது. உண்மையிலே நீங்கள் நல்லா வந்து ஆராதிச்சு போனீங்கன்னா அந்த தேவ பலனை பெற்றுக்கணும். இந்த ஒரு வாரம் உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த வாரம் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியத்திலெல்லாம் எனக்கு ஜெயத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த ஜெயத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து நாம் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம்.
இதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அதனால இன்னும் அதுதான் ஆண்டவர் அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார். மோசையை பார்த்து நீ இறங்கி நீ ஆரோனை கூட்டி கொண்டு வா என்று சொல்லி அந்த ஆராதனைக்கு ஆண்டவர் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, அந்த ஆராதனைகள் மூலம் ஆண்டவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறதுனால உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் நாம் பரிசுத்த பலிகளாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக, ஒரு பரிசுத்த ஆராதனை நடத்தும்படியாக உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடு நாம் தேவனுக்கு ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படியாய் நம்மளை நடத்துவாராக.